MCR Pure Cotton Club, formals and casual shirts. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial. ரெண்டு விஷயத்துல நம்ம கைக்கு ராசின்னு வரும். ஒன்னு சிவபூஜை, சிவனை தொட்டு வழிபாடு பண்ணும்போது, அதே மாதிரி இந்த உப்பை தொட்டு கையில எடுத்து போடும்போது அவங்க கைக்கே நல்ல ராசி வருது. மகாலட்சுமி வாசம் அப்படின்றது அந்த லேடிஸ்க்கு நிறைஞ்சி இருக்குது சார். அந்த காசு வருது பாத்தீங்களா, அதை அப்படியே சுருட்டி ஒரு சுருக்கு பையில போட்டு கல் உப்புக்குள்ள வச்சிடுவாங்க. அதுல வைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் பன்மடங்கா பெருகும். எங்களுக்கு கல்லுப்பு போட்டு சமைக்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறது. அப்படி தெரியாதவங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு ஜாடி வாங்கி அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோ உப்பு அப்படின்றது போட்டு வச்சுக்கணும். இது நம்மளுக்கு மகாலட்சுமி வாசம் நிறைஞ்சி இருக்கும் அப்படின்றது சொல்றது உண்டு. இப்போதைய காலகட்டத்தில் அந்யோன்யமான கணவன் மனைவிகள் அப்படின்றது இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நெகட்டிவிட்டி எல்லாமே போகணும் அப்படின்னா பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா சார், நம்ம தூங்குறோம் பாத்தீங்களா, அந்த பெட்ல ஒரு சின்ன கண்ணாடி கிளாஸ்ல கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டா போதும். இப்போ பழைய காலத்துலேருந்து உப்பு போட்டு சுற்றி போடுவாங்க இல்லைங்களா. இப்போ நீங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது உங்கள் பாட்டி உப்புல சுற்றி இருப்பாங்க. அந்த உப்பு வச்சு சுற்றி போடும் போதும் நம்மளோட நெகட்டிவிட்டி முழுசும் போகிறது நம்மளால உணர முடியும். ரொம்ப கை கால் வலி, இடுப்பு வலி, தலைவலி, உடம்பு முடியாமையே இருக்குது அப்படின்னு சுற்றி போடுறது உப்பு வச்சு சுற்றி போடும்போது அந்த நெகட்டிவிட்டியை அதை அப்சர்வ் பண்ணுது. அதே மாதிரி சம்பளம் வாங்கின உடனே கல்லுப்பு வாங்கணும், மஞ்சள் வாங்கணும், குங்குமம் வாங்கணும். வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம் மேம். இந்த கல்லுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், கல்லுப்புக்குன்னு நிறைய ஸ்பீஷியஸான பவர்ஸ் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அதனுடைய விவரம் என்ன மேம்? உண்மைதான் சார். இது பாருங்க, ஸ்பிரிச்சுவலி நம்ம இதை சொல்றோம். கல்லுப்புக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். கல்லுப்பு பரிகாரம் அப்படின்னே நம்ம இன்னைக்கெல்லாம் பேசலாம். அந்த அளவுக்கு இருக்க தான் செய்யுது. ஆரா சயின்ஸும் அதை ஒத்துட்டு இருக்கு. அதாவது கல்லுப்பு பாத்தீங்கன்னா ஒரு குட் திங்ஸை அதுக்கிட்ட அட்ராக்ட் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கிற இடத்துல நம்ம கல்லுப்பை வைக்கும்போது அந்த நெகட்டிவிட்டி குறையுது. நெகட்டிவ் எனர்ஜிஸையும் பார்த்தீங்கன்னா அது கலையுது அப்படின்றத சொல்கிறாங்க. பட் அது பார்த்தீங்கன்னா பெரிய எவிடன்ஸ் அப்படின்றது இல்லை, அங்கங்கே சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அப்போ நம்ம இதை சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் ஆன்மீக ரீதியாக பல விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. அதை நம்ம நடைமுறையில் நிறைய பேர் அதை செஞ்சு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இட் ஒர்க்ஸ் அப்படின்னு தான் அர்த்தம். பொதுவாக பாருங்கள் சார், இந்த கல்லுப்பு வீட்டில் பாருங்க, கிச்சனில் கல்லுப்பு ஃபஸ்ட்டு. இப்போ கிச்சன் சமையலறை ஆன்மீகம்னே ஒரு நாளெல்லாம் பேசலாம், அந்த மாதிரி இருக்குது. இப்போ சமையலறையில் பாருங்க, இப்போ யாருக்கும் கல்லுப்பு வைக்கிற ஹேபிட் பெருசாக இல்லை. அங்கங்கே இப்போ நிறைய பதிவுகளை பார்த்து கொஞ்சம் கல்லுப்பு வீட்டில் மகாலட்சுமி வாசம் இருக்கணும்னே சில பேர் வைக்கிறாங்க இல்லைங்களா. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நம்ம அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 50 வருஷம் 60 வருஷம் இல்லை ஒரு 30 வருஷம் சார், எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே எங்கள் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா சார், உரை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. உரைனா இப்போ நம்ம உயரம் இருக்கும், அந்த உரையில இப்போ எங்கள் பாட்டி இறந்து ஒரு 20 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 33 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் கூட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய உரையில கல்லுப்பு போட்டு வச்சிருப்பாங்க சார். இப்போ எங்கள் பாட்டிலாம் தூத்துக்குடியில் இருக்காங்களா, இது கல்லுப்பு செய்கிறாங்களா, கல்லுப்பு அந்த இது பண்ணுறாங்களா அப்படின்னா அது கிடையாது. எதுக்கு வாங்கி வைக்கிறாங்க கல்லுப்பு? அவ்வளோ கல்லுப்பு எதுக்கு வாங்கி வைக்கிறாங்க? வாங்கி வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயம் இருந்துச்சு. அதில் பாருங்க, ஆள் வேலை செய்கிறவங்களுக்குலாம் சாப்பாடு செஞ்சு போடுவாங்க. அந்த சாப்பாடு செய்யறதுக்காக கூட உரையில கல்லுப்பு யாராவது வைப்பாங்களா? இல்லை. அதுக்கும் மேலே அதில் என்ன அப்படின்னா, அந்த கல்லுப்பு பெரிய பெரிய உரையில வைப்பாங்க. இப்போ விவசாயம் நிறைய நிலங்கள் இருந்துச்சு, அது இப்போ அரிசியெல்லாம் போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நெல்லாக போடுறாங்க, மூட்டைகள் குத்தி வேக வச்சு போடுறாங்க. அப்படின்னும் போது அந்த காசு வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ நம்ம எண்ணி கட்டுறோம் இல்லைங்களா. அதை எண்ணி கட்டுறது இல்லை சார், அதை அப்படியே சுருட்டி ஒரு சுருக்கு பையில போட்டு கல்லுப்புக்குள்ளே வச்சுடுவாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, அதில் வச்சா அதில் வைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் பன்மடங்காக பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகம். என்ன நினைச்சாங்க நம் முன்னோர்? அதாவது கடல்லேருந்து வரக்கூடிய எல்லா விஷயமும் ஒரு அஸ்பீஷியஸான திங்ஸை நினைச்சாங்க. அது சங்கானா இருக்கட்டும், சோழியானா இருக்கட்டும், அதே மாதிரி கல்லுப்பானா இருக்கட்டும். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, மீனும் அப்படியா அப்படின்னு. மீனையும் ஒரு பாசிட்டிவ் சைனாக தானே நம்ம பார்க்குறோம். வீட்டில் வாஸ்து தோஷங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னா கூட வண்ண மீன்களை வைங்க அப்படின்னு நாங்களே சொல்கிறோம். ஏன்னா வண்ண மீன் இப்போ அதுக்காக ₹1,00,000 கொடுத்து வாஸ்து மீன் வாங்கி வைக்கணும்னு இல்லை. சும்மா கோல்டன் ஃபிஷ் கலர் கலராக அழகழகாக கருப்பு கலர் வைக்கக்கூடாது. கலர் கலராக நம்ம ஃபிஷ்ஷஸ் வைக்கும்போது அங்கே பாருங்கள் ஒரு லைவ்லினஸ் அப்படின்றது இருக்கும், மகாலட்சுமி வாசம் அப்படின்றது இருக்கும். ஆக இந்த கல்லுப்பும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நகைங்களை கொண்டு இப்போ தான் சார் நம்ம சேஃபு வால்ட்டெல்லாம் வச்சுருக்கோம். அப்போல்லாம் பாருங்கள் சுருக்கு பையில் போட்டு நகைகளை வச்சுருப்பாங்க. அரிசி உரைக்குள்ளே நகை இருக்கும். அரிசி போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க.
அட்டைன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம் மாதிரி இருக்கும். படி ஏறினா மேலே அட்டை இருக்கும். ரூமு பாதியா. அதில் வந்து உள்ளே போய் அரிசியை படி இருக்கும். அந்த அரிசியை படியை எடுத்து எடுத்து போட்டால் மூட்டை மூட்டையாக வரும். சுருக்கு பையா ஒவ்வொரு சுருக்கு பையிலையும் காசு இருக்கும். அந்த அளவுக்கு வசதியாக வாழ்ந்தாங்க, உழைச்சாங்க. அதுக்கும் மேலே அவங்க உப்புல வச்சதுனாலே பெரிய ஆள் ஆகல, அரிசியில் வச்சதுனாலே பெரிய ஆள் ஆகல, உழைச்சாங்க, நிறைய உழைச்சாங்க. விவசாயம் செழிச்சு இருந்துச்சு. அதுக்கும் மேலே இந்த விஷயங்கள் ஒரு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம எவ்வளோ உழைச்சாலும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சார் பெரிய லெவலில் ஷைன் ஆகவே மாட்டாங்க. காரணம் என்னென்னா அவங்களோட தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கலாம், அவங்களோட சுய ஜாதகமே அப்படி இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தினோட அவுட்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடைவு இருக்கலாம், இன்லெட்ஸ் வந்து நிறைய அடைவு இருக்கலாம். அப்போ அந்த அடைவு இன்லெட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா வழிபாடு பண்ணால் அது நார்மல்சி வரும். அந்த வழிபாடு அப்படின்னும் போது மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறோம். வீட்டில் வந்து இப்போ கிச்சனில் மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கணும், அன்னபூர்ணி தாயாரோட கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல்கள்ன்றது நிறைஞ்சிருக்கணும். நேர்மறை ஆற்றல்கள் எப்படி நிறையும்? வீட்டை சுத்தபத்தமாக வச்சுக்கிறதுனால நிறையும். நம்மளுக்கு வந்து பாருங்கள், வீட்டை அப்படி அப்படியே துணியை கொண்டு வந்து நிறைய பேர் ஹாலில் போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. இப்போ வீட்டில் உப்புன்னா சும்மா ஒரு 100 கிராம் உப்பு வாங்கிக்கிறது, கொஞ்சோண்டு உப்பு வாங்கிக்கிறது. நாங்கள் உப்பு பெருசாக சாப்பிட்றதுல நாங்கள் டயட்டிங்லேயே இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது, எங்களுக்கு கல் உப்பு போட்டு சமைக்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறது. அப்படி தெரியாதவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாடி வாங்கி அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோ உப்பு அப்படின்றது போட்டு வச்சுக்கணும். இது நம்மளுக்கு வந்து மகாலட்சுமி வாசம் வந்து நிறைஞ்சி இருக்கும் அப்படின்றது சொல்கிறது உண்டு சார். அடுத்து வந்து பாருங்கள், இப்போ வீட்டில் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனை. இப்போதைய காலகட்டத்தில் அந்யோன்யமான கணவன் மனைவிகள் அப்படின்றது இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஒன்று ஹஸ்பண்ட் மேலே தப்பு இருக்கோ, இல்லை ஒய்ஃப் மேலே தப்பு இருக்கோ, இல்லை புரிதல் அப்படின்றது இல்லை, நேரம் இல்லை ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிறதுக்கு. அதுக்கும் மேலே இவங்க நல்லா இருந்தாலும் 4 பேர் இவங்களை நல்லா இருக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? அப்போ தினம் தினம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருஷ்டி, நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனக்கசப்பு, நம்மளை பார்க்குற பார்வை, நம்ம பார்க்குற கண்ணுங்க, நம்ம மேலே பதிக்கிற ஒரு நெகட்டிவிட்டி எல்லாமே போகணும் அப்படின்னா பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா சார் நம்ம தூங்குறோம் பார்த்திங்களா, அந்த பெட்டு கீழே ஒரு சின்ன கண்ணாடி கிளாஸில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டா போதும். வாரம் ஒரு நாள் அதை எடுத்து ஊற்றிடலாம். எடுத்து ஊற்றுறது எப்பயுமே உப்பு வந்து பார்த்திங்கன்னா சார் மண் இல்லாமல் விதை இல்லாமல் வளரக்கூடியது, கிடைக்கக்கூடியது, கடல்லே தோன்றி கடல்லே மறையக்கூடியது. அப்போ அதை தண்ணியில் தான் விடணும். டேப்பை நல்லா திருப்பி விட்டு ஓடுற தண்ணியில் விடணும். இப்போத்தைய காலகட்டத்தில் நம்ம ஓடுற தண்ணிக்கு எங்கே போவோம்? டேப்பை நல்லா திருப்பி விட்டு அந்த தண்ணியை ஊற்றிடணும். வாரம் ஒரு நாள் இது மாற்றும் போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஆரான்றது நிற்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இப்போ பழைய காலத்துலேருந்து உப்பு போட்டு சுற்றி போடுவாங்க இல்லைங்களா? இப்போ நீங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது உங்கள் பாட்டி உப்பில் சுற்றி இருப்பாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்கள் பாட்டி எங்களுக்கு வந்து உப்பு 2 கையில் வச்சு சுற்றி போடுவாங்க. அந்த உப்பு வச்சு சுற்றி போடும்போதும் நம்மளோட நெகட்டிவிட்டி முழுசும் போகிறது நம்மளால் உணர முடியும். ரொம்ப கை கால் வலி, இடுப்பு வலி, தலைவலி, உடம்பு முடியாமையே இருக்குது அப்படின்னு சுற்றி போடுறது உண்டு. உப்பு வச்சு சுற்றி போடும்போது அந்த நெகட்டிவிட்டியை அதை அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வீட்டில் எப்பயுமே பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டிஸ் நிறைய சேர்ற இடம், எதிர்மறை ஆற்றல்கள் நிறைஞ்சிருக்க இடம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பெட்ரூமே இருட்ட வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா பெட்ரூம் தூங்குறதுக்கு ஒரு வைப்ரேஷன் வேணும், அதனால் ஜன்னல்லாம் ஃபுல் க்ளோஸ், ஏசி தாங்க நாங்கள் போடுறோம், வெளிக்காற்றே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு பெட்ரூமை இருட்ட வச்சுருப்பாங்க. எந்த ஒரு இடத்துல வெறும் இருட்டு இருக்கோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றல்கள்ன்றது குவியும். அப்போ நீங்கள் நைட்டு ஏசியை போட்டுக்கோங்க, பகலில் ஸ்கிரீன் வந்து திறந்து விட்டுருங்க, சூரிய வெளிச்சம் உள்ளே வரணும், நல்ல காற்றோட்டம் இருக்கணும். அப்போ தான் மனசும் ஃப்ரீயாக இருக்கும், உடம்பும் ஃப்ரீயாக இருக்கும், அதே மாதிரி நெகட்டிவிட்டியும் இருக்காது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் சார். இதெல்லாம் ஒரு பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் நம் முன்னோர்கள் செஞ்சது நம்ம இப்போ மறந்துட்டது அப்படின்னு தான் சொல்லலாம். அப்போ நம்ம முன்னோர்கள் செஞ்ச மாதிரி வாரத்தில் ஒரு நாள் சுற்றி போடுங்க. அமாவாசை அன்னைக்கு தான் சுற்றி போடணும்னு இல்லை. குழந்தைங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமை லீவில் இருக்காங்க, எல்லாரையும் கிழக்கு பார்த்த மாதிரி உட்கார வச்சு சுற்றி கொண்டு போய் தண்ணி டேப்பை திறந்து விட்டு அந்த உப்பை போட்டுடலாம். இது ஒன்று பண்ணலாம். பாத்ரூமில் ஒரு சின்ன கப்பில், கண்ணாடியில் தான் எப்பயுமே வைக்கணும், சின்ன கப்பில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அந்த நெகட்டிவிட்டி எடுத்துருவது கொண்டு போய் வெளியே ஊற்றிடலாம். இந்த மாதிரி பெட்ரூமில் ஒரு இது போட்டு வைக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, சொல் பேச்சு சுத்தமாக கேட்க மாட்டேங்குது, அதுக்கு ராகு தசையாக இருக்கலாம், இல்லை சனி தசையாக இருக்கலாம். சுய ஜாதகத்தில் ராகு நல்லா இல்லாமல் இருக்கலாம், சனி நல்லா இல்லாமல் இருக்கலாம். அப்போ உப்பு சுற்றி போடுறது மூலிமா குழந்தை ராகு தசை மாறிடுமா? மாறாது. அதாவது ஒரு தப்பான விஷயம், ஒரு கெட்ட விஷயம் செய்கிறவங்களே பல விதத்தில் முயற்சி பண்ணுறாங்க. நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம செய்கிறோம், நம்மளும் பல விதத்தில் முயற்சி பண்ணலாமே. ஒரு முயற்சி உப்பு எடுத்து சுற்றி போடுறதுல நம்ம எவ்வளோ குறைஞ்சிட போகிறதில்ல. ஆனால் அது கொஞ்சம் நல்லது செஞ்சிச்சுன்னா கூட நம்மளுக்கு நிறைய நல்லது, நம்ம மனசு ஃப்ரீ ஆகுது இல்லைங்களா? ஸோ அது செய்யலாம். இப்போ குழந்தைங்க இந்த மாதிரி ரொம்ப அடங்க மாட்டேங்குது அப்படின்னும் போது நம்ம ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸாக இருக்காங்க அப்படின்னா கங்கா ஜல் எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் ஷாப்ஸ்லேயே கங்கா ஜல் விற்கிறாங்க இல்லைங்களா? அதை வாங்கி வீட்டில் வச்சுக்கணும்.
வீட்டில் வச்சுட்டு அதுங்க குழந்தைங்க குளிக்கிற தண்ணியில், அது குழந்தைங்கன்னு போது 25 வயசு பையனாக இருந்தால் கூட பரவாயில்ல, 13 வயசு பிள்ளையாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்களுக்கு அவங்க குழந்தைங்க தானே. குளிக்கிற தண்ணியில் கொஞ்சோண்டு அந்த கங்கா ஜல் ஊற்றிட்டு கொஞ்சம் கல்லுப்பு 4 கல்லுப்பு போட்டுட்டு குழந்தைங்கள குடிக்க சொல்லணும். அப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் பிள்ளைங்க உடம்புல இருந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கல்லுப்பு வச்சு இருக்கதான் சார் செய்யுது. ஒவ்வொன்றா நம்ம செய்கிறோம் அப்படின் போது அதனால் 1,00,000% நல்லது வரல. ஓகே, ஒரே 1% நல்லது வருது அப்படின்னா கூட ஒரு நல்லது வருது இல்லை, கண்டிப்பாக கெட போகிறது இல்லை. இவ்வளோண்டு கல்லுப்பு அது ஒன்றும் ₹1,00,000 இல்லை, சாதாரண விஷயம், செய்யலாமே, தப்பு இல்லையே. அதே மாதிரி சம்பளம் வாங்கின உடனே சம்பளம் வாங்கணுமோ, எந்த ஒரு மங்களமான விஷயம் நம்ம செய்கிறோமோ முதல்ல கல்லுப்பு வாங்கணும். சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா கல்லுப்பு வாங்கணும், மஞ்சள் வாங்கணும், குங்குமம் வாங்கணும், அப்படி பண்ணணும். வீட்டு கரப்பிரவேசம் பண்ணும்போது கூட இந்த கல்லுப்பு எடுத்துகிட்டு போகிற வழக்கம் இருக்குது, தண்ணி எடுத்துகிட்டு போகிற வழக்கம் இருக்குது இல்லைங்களா. அப்போ எந்த ஒரு மங்கள விஷயம் நம்ம வீட்டில் நல்லது செய்கிறோம் அப்படின்னாலும், சுப விஷயம் செய்கிறோம் அப்படின்னாலும் முதல்ல கல்லுப்பு வாங்கணும் சார். அது என்னென்னா சாஸ்திரம் சொல்கிறது இதெல்லாம் நல்லது அப்படின்னு. செய்யலாமே, ₹5 கல்லுப்பு, ₹10 கல்லுப்புல நம்ம எவ்வளோ குறைஞ்சிட்டு போகிறோம் இல்லையா. அதே மாதிரி பாருங்கள், பொதுவாக வெள்ளிக்கிழமை கல்லுப்பு வாங்க சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் யாரும் கடைக்காரங்க வெள்ளிக்கிழமை கொடுக்கறது இல்லை. அட்சய திருதி அன்னைக்கு எல்லாரும் நகை வாங்குறாங்க. அட்சய திருதி அன்னைக்கு வாங்க வேண்டியது கல்லுப்பு முதல். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஒரு ₹10 விஷயத்தில் நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்கும். அது செய்யலாம், தப்பே இல்லை. வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் எல்லாமே நல்லாவே இருக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் குளிக்கிற தண்ணியில் இவ்வளோண்டு கல்லுப்பு போட்டு குளிங்க, தப்பு இல்லை. பெட்ரூமில் வைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் உப்பு விளக்கு இப்போ எல்லா இடத்துலையும் ஏற்றுறாங்க, மகாலட்சுமி வாசம் அப்படின்றதுனால. ஆனால் அதெல்லாம் பரிகார விளக்கு, தினம்தோறும் உப்பு விளக்கு அப்படின்றத ஏற்றக்கூடாது. ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சுக்கிறீங்க அப்படின்னா 11 வெள்ளிக்கிழமை உப்பு விளக்கு ஏற்றலாம், 11 செவ்வாய்க்கிழமை உப்பு விளக்கு ஏற்றலாம், மருதாணி விளக்கு ஏற்றலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யலாம் சார். செய்யறதுனால நம்மளுக்கு பாசிட்டிவிட்டி அப்படின்றது நிறையவே வரும். மேம், இப்போது வீண் விரயம் இருக்கு இல்லையா, ஒரு வீட்டில் வந்து காசு வருது ஆனால் போகிற திசை தெரியல, வர்ற திசை தெரியுது ஆனால் போகிற திசை தெரியலைங்கிற மாதிரி வரவை விட செலவு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய அநேக குடும்பங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு இந்த கல்லுப்பு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கும்? உண்மை சார், உண்மை. இதுக்கு வந்து ஒரு விஷயம் என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்க சொன்னது உண்டு. ஆனால் இதை வந்து மற்றவங்க யாரும் யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா அது பெருத்த பாவம் ஆகிடும். ஆனால் இங்கே நம்ம அதை சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, நான் கேட்டேன் சார், ஒருத்தவங்க பொது வந்து இந்த வடநாட்டவர் தான் அந்த வட்டிக்கு வாங்குறது, நகை அடமானம் வச்சு கொடுக்கறது அதெல்லாம் இருப்பாங்க. இவங்க தமிழ் ஆளுங்க, இவங்களுக்கு அந்த வித்தெல்லாம் பெருசாக நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. அவங்க பயங்கர பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டி விடுறது, அவங்கக்கிட்ட நகை வச்சவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா மீட்டு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, மீட்கிறதே இல்லை. அப்போ அந்த அம்மா கிட்ட, அவங்க என்னோட பேஷண்ட்டு தான், அவங்கக்கிட்ட கேட்டேன், ஏம்மா இந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் தான் செய்கிறாங்க, நம்ம ஆளுங்க வந்து பெருசாக செய்யறதில்ல, நீங்கள் இந்த வேலை செய்கிறீங்க, அதுக்கும் மேலே நிறைய பேர் வந்து சொல்கிறாங்களே உங்ககிட்ட வச்சா மீட்கவே முடியல அப்படின்னு, அது வந்து வட்டியே மூழ்கி போயிடுது, அந்த நகை உங்களுக்கே வந்துடுதுன்னு சொல்கிறாங்களே, எப்படி அது, என்ன காரணம், என்ன பண்ணுறீங்க நீங்கள்? எனக்கு எப்பயுமே ஒரு விஷயம் உண்டு, ஒரு ஏலக்காய் வியாபாரம் பண்ணுறவங்க வந்தாங்கன்னா உங்ககிட்ட கேட்பேன், ஒரு ஏலக்காய் பெருசாக இருக்குது, ஒரு சில ஏலக்காய் இவ்வளோண்டு இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு கேட்பேன், தெரிஞ்சிக்கலான்ற ஒரு ஆர்வம். அப்போ அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, டாக்டர் அம்மா நான் சொன்னேன்னு யாருக்கும் சொல்லிடாதீங்க அப்படின்னாங்க. ஆனால் நம்ம சொல்லிடலாம். என்ன சொன்னாங்க அப்படின்னா, நகையை வாங்குவோம், வாங்கிட்டு அதை மீட்கவே கூடாதுன்னு அந்த வாங்கி காசு கொடுத்துட்டு நகையோடு அந்த உப்புல வச்சு நாங்கள் வேண்டிப்போம் அப்படின்னாங்க. இது வரைக்கும் ஒருத்தவங்க கூட என்கிட்ட வச்ச நகையை மீட்டதே இல்லைம்மா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சரியா போச்சு, இது நீங்கள் சொன்னீங்க சரியா போச்சு, ஆனால் இது எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு. பாவம் தாம்மா, பாவத்தை பார்த்தா வந்து சம்பாதிக்க முடியுமா, சிங்கம் ஆட்டை பார்த்து மானை பார்த்து பாவப்பட்டுச்சு அப்படின்னா அது பசியோட தானே இருக்கும், சாப்பிட முடியுமான்னு திருப்பி கேட்டாங்க. அதுக்கு மேலே என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நியாயம்தான், ஆனால் சிங்கம் நேருக்கு நேர் நின்று தான் அடிக்குது, இப்படி வாங்கி மறைமுகமாக போய் வைக்கல. சரி, அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ண முடியாது, கேட்டதுக்கு சொன்னாங்களே அது வரைக்கும் தெரிஞ்சிச்சே, சந்தோஷப்பட்டுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வர ஒரு கிளைண்ட்ஸ்க்கும் நான் இதை வந்து நெகட்டிவாக இருக்கிறத நம்ம பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். சிலர் கேட்பாங்க, அம்மா வீட்டில் எப்போ பாரு நல்லா சம்பாதிக்கிறோம் ஆனால் கையில் காசே தங்க மாட்டேங்குது, நீங்கள் கேட்ட கேள்வி, நல்லா சம்பாதிக்கிறோம் ஆனால் செலவு சுப விரயமாக இருக்க மாட்டேங்குது, அசுப விரயமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லும்போது நான் வந்து நானாக ஒன்று க்ரியேட் பண்ணேன். என்ன அப்படின்னா, அம்மா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், வீட்டில் உங்கள் வீட்டுக்கார் எப்போ காசு கொண்டு வந்து கொடுத்தாலும் உங்கள் கையில் நீங்கள் உங்கள் கையால் வாங்கிக்கோங்க, இல்லை வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளை கையால் வாங்கிக்கிட்டோம், மகாலட்சுமி இல்லைங்களா, வாங்கிட்டு வீட்டில் உங்களோட இஷ்ட தெய்வம் குலதெய்வத்துக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு கும்பிட்டுட்டு எடுத்து போய் நேராக உப்புல வச்சுடுங்க, உப்புல வச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு பீரோவில் வைங்க அப்படின்னு. அது ஒர்க் ஆச்சு. அது வந்து அவங்க சொன்னதை வச்சு தான் நான் சொன்னேன். ஆனால் அவங்க அந்த நெகட்டிவ் அவங்களும் வேண்டதானே செஞ்சாங்க. அங்கே வேண்டுதல் உப்புல வச்சு நம்ம கேட்கும்போது நடக்குது அப்படின்றத அங்கே புரிஞ்சுக்கிறேன். ஆனால் நெகட்டிவாக சொல்லாமல் நம்ம பாசிட்டிவில் இப்படி பண்ணுங்கன்னா, நம்ம சொன்ன எல்லா கிளைண்ட்ஸுமே வந்து சொன்னாங்க, ஆமாம் மேடம்
அசுப வரையும் இல்லை, அதே மாதிரி தேவையில்லாத காசு வந்து செலவாக மாட்டேங்குது அப்படின்றது சொன்னாங்க. அப்போ அது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நானே அந்த மாதிரி தான் பண்ண ஆரம்பித்தேன். பேஷண்ட் கிட்ட காசு வாங்கினா பேஷண்ட் திருப்பி வந்து என்கிட்ட காசு கொடுக்கணும்னு நான் நினைக்கல. ஆனால் என்னென்னா பேஷண்ட் கிட்ட ஃபஸ்ட்டு காசு வாங்கினா மட்டும் என்னோட கேஷ்லேயே நான் உப்பு வச்சுருப்பேன், அந்த உப்பில் வச்சுடுவேன். அது வந்து நான் அவங்களே திருப்பி என்கிட்ட வரணும், நிறைய பேஷண்ட் சொன்னோம் அப்படிலாம் நினைக்கிறது இல்லை, எதுவும் நினைக்கிறது இல்லை. இந்த காசு வேஸ்ட்டாக ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு. கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறோம், அதில் உப்பில் வைப்பேன். எப்பயுமே எனக்கு பெருசாக வந்து வேஸ்ட்டாக செலவு அப்படின்றது வர்றதில்லை. அது சிவ பூஜையில் இருக்கிறதுனாலையோ என்னவோ தெரியல. அதே மாதிரி இந்த உப்பை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் கையில் எடுத்து போடக்கூடாது அப்படிம்பாங்க, சாதத்தை கையில் எடுத்து போடக்கூடாது அப்படிம்பாங்க. சாதத்தை கையில் எடுத்து போடலைன்னா கூட பரவாயில்ல, உப்பை கையில் தான் எடுத்து போடணும். காரணம் என்ன அப்படின்னா, உப்பை நம்ம கையில் எடுத்து போடும்போது நம்ம கைக்குன்னே ஒரு ராசி வருது சார். அதுவும் நான் வந்து அனுபவத்தில் நிறைய கிளையன்ஸ் கிட்ட பார்த்து இதெல்லாம் வந்து பாருங்கள் சார், ஒரு 14 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உண்மைதான் அப்படின்னு ஏற்றுக்கிறது. ஏன்னா பொதுவாக ஒரு விஷயம் இருக்குது, நிறைய படித்தவங்களுக்கு இந்த மாதிரி சூப்பர்ஸ்டிஷியஸான பிலீஃப்ஸ்லாம் கிடையாது இல்லைங்களா. நானும் நிறைய குவாலிஃபைடு, எம்எஸ்சி சைக்காலஜி, பிஹெச்எம்எஸ்சி, இப்படி ஏகப்பட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுனால எனக்கும் பெருசாக இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அதை பல முறை நான் ஆராய்ச்சி பண்ணுவேன். இஃப் இட் ஒர்க்ஸ் மீன்ஸ் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அந்த மாதிரி பாருங்கள், நிறைய பேர் நான் சொல்லுவேன் கையில் உப்பு எடுத்து போடுங்க. 2 விஷயத்தில் நம்ம கைக்கு ராசின்னு வரும். ஒன்று சிவபூஜை, சிவனை தொட்டு வழிபாடு பண்ணும்போது கைக்கு பயங்கர ராசி வரும். இன்னொன்று நம்ம தொட்டதெல்லாம் தொடங்கும். ஒன்றும் இல்லை, சிவனை நீங்கள் தொட்டு வழிபாடு பண்ணுறீங்க அப்படின் போது உங்கள் கையால் நீங்கள் மற்றவங்களுக்கு காசு கொடுத்தா அடுத்து அவங்க உங்கள் கையால் வாங்க மாட்டாங்க. அதுக்கான பிராப்தமே உங்களுக்கு இருக்காது. அப்போ நம்ம காசு நம்மக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த உப்பை தொட்டு கையில் எடுத்து போடும்போது அவங்க கைக்கே வந்து நல்ல ராசி வருது. மகாலட்சுமி வாசம் அப்படின்றது அந்த லேடிஸ்க்கு வந்து நிறைஞ்சி இருக்குது சார். இதுவும் நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். இதை பார்க்குற லேடிஸ் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். கல்லுப்பில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்னு அப்படியே மலைக்க வைக்குது நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும். கருத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile.